ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள், அத்தியாயம் 13. முத்துவின் அண்ணன் அவனை கண்களால் ஜாடை காட்டினான். போதும் என்று பிறகுதான் முத்து நிறுத்தினான். பாட்டியை வைத்திருந்த இடத்தில் யாரும் தூங்கக்கூடாது. எனவே எல்லாரும் பக்கத்தில் இருந்த அபியுக்தன் வீட்டு திண்ணையிலும் முற்றத்திலும் தான் படுத்தார்கள். கிராமப்புறத்தில் விசேஷம் நடக்கும் வீட்டில் யாரும் தூங்க மாட்டார்கள். சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே அக்கம் பக்கத்து சொந்தக்காரர்கள் வீட்டில்தான் படுப்பார்கள், தங்குவார்கள். அப்படித்தான் எப்போதும் கூட்டமாக இருந்தது அபியுக்தன் வீடு. அபியுக்தன் மெல்ல தடுமாறி வீட்டிற்கு வர ஹவுஸ்ஃபுல், எங்கே படுக்கிறது என தடுமாறியவனை அவனுடைய பெரியப்பா மருமகள், அத்தான் உங்க அறைக்கு போங்க என்றாள். அத்தனை பேர் இருக்கும்போது மறுத்து பேச முடியாமல் வேறு வழியின்றி அவன் அறைக்குள் போய் தாளிட்டான். கட்டிலில் நதிநிலா மாறாப்பு விலகி பப்பரப்பா என்று படுத்திருக்க அவன் உள்ளே சென்றபோது மது அவன் வேலையை காட்டியது. அவன் பருவ உணர்வுகள் விழித்து கொண்டது. மனைவியின் எழில் வளைவுகள், மேடு பள்ளங்களை அவன் கண்கள் மொய்த்தது. இனிப்பை மொய்க்கும் ஈயாய் அவன் உணர்வுகள் அவளை மொய்க்க தள்ளாடியபடி போய் அவள் அருகே படுத்தான். அரைக்கதவுக்கு தாளிட்டவன் தன் பருவ உணர்வுகளுக்கு சூறாவளியாய் சுழன்று அடிக்கும் அவனின் தாபங்களுக்கு தாளிடாமல் விட்டுவிட்டான். பாவம், அவனும் தான் என்ன செய்வான்? முதன் முறை பெண்ணின் உடல். இல்லை இல்லை இல்லை, அவன் கண்களுக்கு அவள் வெறும் பெண்ணாகவோ நதிநிலாவாகவோ தெரிந்திருந்தால் அவன் உணர்வுகள் அடங்கி இருந்திருக்கும். உள்ளே போன மது அரக்கனால் அவன் பார்வைக்கு அவள் மாயாவாகத்தான் தெரிந்தாள். விளைவு அவனுடைய தாபங்களுக்கு தாளிடாமல் விட்டுவிட்டான். அவளை இழுத்து தன்னோடு அணைத்தவன் கை விரல்கள் அவள் இடை தழுவி அவளை தழுவியது. அவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டான். திடுக்கிட்டு விழித்த நதிநிலாவுக்கு முதலில் ஒன்றுமே புரியலை. புரிந்தபோது யாரோ ஒரு ஆண் அவளை கட்டி அணைத்து கொண்டு கிடப்பதை உணர்ந்தவள் அரண்டு போனாள். ஐயோ, என்ன இது? வீடு முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க. யார் இவன்? எங்க அறையில் வந்து இப்படி பண்றது என்று பயந்து அவனை தள்ளிவிட்டு விலக முயன்றாள். முடியவில்லை. அவள் பல்லை கடித்து கொண்டு முழு முயற்சி செய்தும் அவனை இம்மி அளவு கூட நகர்த்த முடியலை. அவளுக்கு அழுகை பொங்கியது. வாய்விட்டு கத்தி வெளியே முற்றத்தில் படுத்திருப்பவர்களை கூப்பிடலாம் என்றால் மூடிய அறைக்குள் நான் ஒருத்தனோடு இருப்பதை பார்த்தால் என்னைத்தானே தப்பாக நினைப்பார்கள். நான் இவர்களுக்கு புதியவள். என்னை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. ஆனால் வந்திருப்பவன் யாரோ எவரோ கண்டிப்பா வீட்டிற்குள் வந்திருக்கிறான் என்றால் இவன் இவர்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரனாகத்தான் இருப்பான். ஐயோ, இவனுக்குத்தானே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? எப்படியாவது எனக்கு வலிமையை கொடு. நான் இவனை விலக்கிவிட்டு ஓடி கதவை திறந்து வெளியே போய்விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே அவள் மேல் கவிழ்ந்து கொண்டு கிடந்தவனை நகர்த்த பெரும் முயற்சி செய்து நகர்த்திய போதுதான் விடிவிளக்கின் வெளிச்சத்தில் அவன் முகம் தெரிந்தது. யாரென்று உற்று பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. ஆமாம், அவன் தன் கணவன் அபியுக்தன் என்று தெரிந்ததும் அவள் உடம்பில் இருந்த அத்தனை சக்தியும் வடிந்து போக அவன் கைகளுக்குள் தொய்ந்து போனாள். அவ்வளவுதான். அதுவரை இருந்த எதிர்ப்பும் நின்றுவிட அவன் கை விரல்களும் இதழ்களும் அவள் மேனியில் ஓவியம் வரைய வெறும் வெற்று காகிதமாய் இருந்த அவள் மேனி என்று கணவனின் அந்தரங்க காவியம் எழுதும் மடலாகி போனாள். எல்லாம் முடிந்து அவன் விலகி படுக்கும் முன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தேங்க்ஸ் மாயு என்றான். அந்த வார்த்தையை கேட்ட பின்தான் அவளுக்கு சாட்டையால் அடித்த மாதிரி இருந்தது. அவன் உனக்கு தாலி கட்டிய கணவன்தான். ஆனால் அவன் மனதில் இருப்பது நீ இல்லை, யாரோ ஒரு பெண். குடி போதையில் உன்னை அவளாக நினைத்து அவன் உன்னுடன் கூடி இருக்கிறான் என்று புரிந்தபோது அப்படியே கூனி குறுகி போனாள். அவனை பற்றி எல்லாம் தெரிந்துதான் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டாள். ஆனால் கணவனுடனான அந்தரங்க வாழ்க்கையை பற்றி இப்ப அவள் எதுவுமே நினைக்கலை. முதலில் நடந்த திருமணத்தை அவன் மனதார ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு மெல்ல மெல்ல அன்பும் காதலும் கலந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பினாள். அதனால்தான் அவன் அவளை கண்டாலே ஒதுங்கி போன போது கூட பொருட்படுத்தலை. இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்ததுதானே. எனவே இயல்பாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் குடிபோதையில் இவன் இப்படி என்மேல் பாய்ந்து என் பெண்மையை திருடிக் கொள்வான் என்று அவள் கனவிலும் நினைத்ததே பார்க்கலை. அவன் என்னை அவனுடைய காதலியாக நினைத்து கொண்டுதான்
என்னுள் உறவாடி இருக்கிறான். நாளை காலை கண்விழித்ததும் என்ன செய்வானோ தெரியலையே. இப்படியே எழுந்து வெளியே போய்விட்டால் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் நடந்த எதுவும் தெரியாமல் போகலாம். ஆனால் எனக்கு தெரியுமே, அவர்தான் குடிபோதையில் இருந்தார். நான் சுய நினைவோடுதானே அவருடன் கூடினேன். இப்போ அவருக்கு தெரியாமல் எழுந்து போய்விட்டால், ஒருவேளை இந்த உறவினால் நாளை நான் கர்ப்பமானால் இவரே ஒத்துக்கொள்ள மாட்டாரே. அதனால் காலையில் அவர் கண்விழித்து எழுந்து இருவருக்கும் நடந்ததை புரிந்து கொள்ளும் வரை நான் இப்ப இருக்கும் நிலையிலேயே இருக்கணும் என்றும் புரிந்து கொண்டாள். ஆனாலும் மாயு என்று அவன் முத்தமிட்டது அவளை குருவாளால் 1000 முறை குத்தியது போல் வலித்தது. கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனாலும் இதுதான் என் வாழ்க்கை, இதைத்தான் நான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இங்கே தோட்டத்தில் ஆங்காங்கே கூட்டமாக அமர்ந்து குடித்த ஆண்கள் படுக்க இடம் தேடி சென்றார்கள். மார்கழி மாத குளிர் வேறு வாட்டியது. வெளியே யாரும் படுக்க முடியாது. எனவே திண்ணைகளை தேடி சென்றார்கள். முத்துவின் அண்ணன், என்னடா இப்படி பண்ற? அபி எப்பவும் அளவா தாண்டா குடிப்பான், நீ ஏண்டா அளவுக்கு மீறி அவனுக்கு ஊற்றி கொடுத்த என்று கேட்க, அவன் மாச கணக்காக வெளி திண்ணையில் தூங்குறான். இவன் பொண்டாட்டியை கூட ஒன்று மண்ணா இருந்தா தான் வேலைக்கு வெளியூர் அனுப்புவேன்னு சித்தப்பா சொல்கிறாரு. விஜயா சித்தி பாவம் இந்த பொண்ணை எப்படி வெட்டி விட்டுட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து என் மகனுக்கு கட்டணும்னு உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் நல்லவன் தான், காதலிச்சவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலை, விடலை அப்படின்ற கோபத்தில் விலகி இருக்கிறான். இப்படியே விலகி இருந்தால் அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னா இப்போ அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். ஒன்று மண்ணா ஆகிட்டா இவன் குணத்துக்கு இப்போ இல்லைனாலும் எப்பவா இருந்தாலும் ஒன்று சேருவாங்கல்ல. அந்த தேவா பைய வேற, என்னடா உன் மச்சான் திண்ணையில் ஈரத்துணி போட்டு படுத்திருக்கானா அப்படின்னு கேலி பண்ணுறான். அதுதான் எப்பவும் அவன் கொடுக்குற பிராண்டு இல்லை. அவன் இந்த விஷயத்தை அதிகமாக தூண்டுற அந்த பிராண்டு இவனுக்காகத்தான் வாங்கினேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு குடும்பஸ்தனாக மாறணும், அவ்வளவுதான் என்றான். என்னமோ பண்ணுடா, ஆனால் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது என்றான் அண்ணன் பெரியவனாக. எனக்கு தெரியும், அவன் கூட போய் அவன் அறைக்குள்ளே போய் தாழ்பா போட்ட பிறகுதான் வந்தேன் என்றான். விதி இவன் ரூபத்தில் விளையாடியதோ தெரியலை, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மறுநாள் காலை முதலில் கண்விழித்தது நதிநிலாதான். கண் திறந்து பார்த்தவள் எழுந்திருக்க கூடாது என்று சும்மா படுத்து இருந்தாலும் அந்த காலை நேரத்தில் தூங்கும் கணவனின் முகத்தை அணு அணுவாய் ரசித்தாள். அழகனாய்த்தான் இருக்கிறான். மாநிறமாய் உயரமாய் கம்பீரமாய்த்தான் இருக்கிறான். நெஞ்சில் இருந்த அடர்ந்த ரோமங்கள் அவனை ஆண அழகனாய் காட்டியது. இன்றுதான் அவனை இத்தனை அருகே அணு அணுவாய் பார்த்து ரசித்தாள். அவன் மட்டும் கண் திறந்து இந்த கோலத்தை பார்த்தால் அதிர்ந்து போய் விடுவான். குடி போதையில் நடந்த எதுவும் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்காது என்றுதானே அவள் இன்னும் அவனுடன் இப்படியே இருப்பது. தூங்கும் போதுதான் ஒருவரின் இயல்பான குணம் முகத்தில் தெரியும் என்பார்கள். இவனை பார்த்தால் எதுவுமே தெரியலை. ஆனால் பகலில் அவன் முகத்தில் இருக்கும் அந்த கடுமை இறுக்கம் இப்போது இல்லை. தளர்வாகத்தான் இருந்தான். வெளியே கேட்ட சத்தத்தில் தூக்கம் கலைந்த அபியுக்தன் கண்ணை திறக்க தலையில் ஏதோ பாரமாக கனத்தது. அப்போதுதான் நேற்று இரவு குடித்தது ஞாபகம் வர இந்த முத்து வேற ஏதோ பிராண்டு வாங்கியிருந்தான். அதுதான் தலை இப்படி கணக்குது என்றபடி புரண்டு படுக்க போக ஏதோ தட்டுப்பட பக்கம் பார்க்க அவன் மார்பில் முகம் புதைத்து படுத்திருந்தாள் அவள். அவளை பார்த்ததும் ஒரு நொடி அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவ ஏன் என் பக்கத்தில் படுத்திருக்கிறா என்று அவன் வாரி சுருட்டி எழுந்து கொள்ள போக முடியலை. அப்போதுதான் அவள் இருந்த கோலத்தை கண்டவன் சீ என்று தன் தலையில் அடித்து கொள்ள, அப்போதுதான் கண் விழித்தது போல் நதிநிலாவும் தன் புடவையை தன்மேல் சுற்றி கொண்டு எழுந்தவள் அவனை பார்க்க முடியாமல் நாணத்தில் முகம் சிவக்க தலையை குனிந்து கொள்ள, இவ ஏன் இப்படி வெக்கப்படுறா என்றபடி தன்னை குனிந்து பார்த்தவன் சீ கர்மமே, இப்படியேவா இவ முன்னால் நான் நின்னே என்று அங்கே கட்டிலுக்கு அந்த பக்கம் கிடந்த அவனுடைய கைலியை எடுத்து கட்டியவன், ஏய் நீ ஏன் இங்கே வந்த என்றான். நான் வரலை, நீங்கள் தான் நடு ராத்திரியில் குடிச்சிட்டு வந்து என் மேலே விழுந்தீங்க என்றதும் சே என்று தன் தலையில் அடித்து கொண்டவன், சீ என்ன கருமத்தை கொடுத்தான்னு தெரியலையே, அவள் இருந்த கோலமே என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல, போச்சு குப்புற விழுந்துட்டேன், மீசையில் மண் ஒட்டலைன்னா சொல்ல முடியும்.
ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டு அவன் வெளியே போய்விட அவளும் வெளியே வந்தாள். அவனை பார்த்த ரத்தினம் நிம்மதியாக உணர்ந்தார். வெளியே வந்தவன் திண்ணையில் இருந்தவர்களோடு அமர்ந்து கொள்ள, என்ன மச்சான், ராத்திரி விருந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு போல, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு வர்ற என்ற தேவா. சரி அபிமச்சான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கழுத்து நாடியில் வலது ஓரமாக இருக்கிற அந்த ஸ்டிக்கர் போட்டை எடுத்து கீழே போட்டுட்டு வந்திருக்க கூடாதா? கல்யாணமாகாத கன்னி பயலுக இருக்கிறோம், எங்களை பாவம் பார்க்கக்கூடாதா? உங்கள் அப்பா மாதிரி இருக்கணும். நின்ன கல்யாணத்தை கூட நடத்தி போட்டாரு. எங்கள் அப்பாவும் தான் இருக்காரே. ஏண்டா, நீ சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு உனக்கு யாரடா பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன விஜயாத்த மாதிரி ஊரை வளைச்சி சீர் கொண்டாங்கன்னு நான் கேட்குறேன்? உனக்கெல்லாம் மச்சம்டா. திடீர்னு கல்யாணம் பண்ணினாலும் மாமா நல்லா அழகான பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிருக்கிறாரு. வச்சு வாழ்கிற வழியை பாரு மச்சான் என்றான். அபியுக்தனுக்கு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கு என்றதுமே உயிரே போன மாதிரி இருந்தது. அறையை விட்டு வெளியே வரும்போதே எதிரே வந்த அப்பாவை பார்த்ததுமே சுருக்கென்று இருந்தது. அவர் கண்டும் காணாத மாதிரி போய்விட்டார். அப்போ அவரும் இந்த பொட்டை பார்த்திருப்பார் தானே? ச்சே, என்னடா இது, எனக்கு வந்த சோதனை என்று நெற்றியில் அரைந்து கொண்டான்.